எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் செய்ய போகிறது மோகனம். நேந்திரப்பழம் வச்சுட்டு செய்கிற ஒரு ஸ்நாக்கோட ரெசிபி தான் இது. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கிற ஒரு ஸ்நாக்காக இருக்குது. இந்த ஒரு ஸ்நாக் நம்ம ரெகுலராக சாப்பிட்டா நமக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், உடம்பு வந்துடும், குண்டாயிடும். எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 3 நேந்திரப்பழம் நைங்கி எடுத்து வச்சுருக்கு. இது எடுக்கும்போது ரொம்ப பழுத்து போன கருப்பு கலர் இருக்கிற பழம் எடுக்கக்கூடாது, அதே மாதிரி பச்சையாக இருக்கிற பழமும் எடுக்கக்கூடாது. நம்ம இது வேக வச்சு தான் எடுக்கிறது. ரொம்ப பழுத்த பழமாக இருந்தால் வேக வைக்கும்போது தண்ணி மாதிரி ஆகி போயிடும், ரொம்ப குழான்னு இருக்கும். பச்சையாக இருக்கிற பழம் எடுத்தாலும் நல்லா வெந்தும் கிடைக்காது, கல் மாதிரி இருக்கும். அதனால பழுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிற அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கிற பழம் எடுத்துக்கோங்க. லைட்டாக இனிப்பாக இருக்கிற பழம் 3 எடுத்து வச்சுருக்க. இந்த பழம் இது இப்போ ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற பழம் தான், ரொம்ப சின்னதாக இல்லை, இன்னும் ரொம்ப பெருசும் இல்லை, அந்த மாதிரி ஒரு பழம். இந்த மாதிரி பழமாக இருக்கிறதுனால நான் இதை 2ஆக தான் கட் பண்ணுறேன். இந்த மாதிரி ரொம்ப பெரிய பழம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை 4ஆக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி இது ஒரு மீடியம் திக்னஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தின்னாக கட் பண்ணாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த மாதிரி திக்காக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நம்ம கடாயில் போட்டு வேக வைக்கணும். ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துருச்சு அப்படின்னா நம்ம இதை வேக வைக்கும்போது எல்லாம் ஒரே மாதிரி வெந்து கிடச்சிடும். சிலது சின்ன பீஸு, சிலது பெரிய பீஸாக இருந்தால் சின்ன பீஸ் ரொம்ப வெந்து போயிடும், பெரிய பீஸ் பாதி வேகாமையும் இருக்கும். அதனால ஒரே மாதிரி சைஸில் கட் பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க. 3 பழம் நான் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இனி இது நம்ம வேக வைக்கணும். ஒரு கடாயில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. இதில் ஆயில் எதுவுமே ஊற்றக்கூடாது, நெய் தான் ஊற்றுறது. 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. இதில் நான் சில இன்க்ரீடியன்ஸ் கூட இந்த நெய்யில் வறுத்து எடுக்கிறேன். 1 டீஸ்பூன் ஃபுல்லாகவே பொட்டுக்கடலை. அது உங்களுக்கு இதெல்லாமே ஆப்ஷனல் தான். இந்த நெய்யில் வறுக்கிறது எல்லாமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வீட்டில் அவைலபிளாக இருந்தால் வறுத்துக்கோங்க, இல்லாத நீங்கள் கொஞ்சம் தேங்காய் சின்ன பீஸாக கட் பண்ணி நெய்யில் வறுத்து அது கூட நேந்திரப்பழம் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா இதே மாதிரி நான் சேர்க்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு cashew நட்டு, முந்திரி பருப்பு சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கு. 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய். நட்ஸ் எதுவுமே சேர்க்கறதுக்கு இல்லை அப்படின்னா நெய்யில் கொஞ்சம் இதே மாதிரி துருவன தேங்காய் 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூனாக போட்டு வறுத்துட்டு அது கூட நேந்திரப்பழம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வேக வச்சாலும் போதும். இது இப்போ நல்ல ஒரு கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் raisins கூட நான் இது சேர்த்து கொடுக்குறேன். அதுவும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற பழம் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பழம் சேர்த்ததுக்கப்புறம் இனிப்புக்காக நான் இதில் சர்க்கரை கூடி சேர்க்கிறேன். பழத்துக்கு இனிப்பு கம்மியாக இருக்குது, இப்படியே வேக வச்சா இதுக்கு இனிப்பு தெரியாது. இனிப்புக்காக 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை நான் சேர்க்கிறேன். இதோட இனிப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தீ கம்மி பண்ணி வச்சு மூடி வச்சுக்கோங்க. அந்த நெய்யில் இந்த சர்க்கரை கொஞ்சம் கேரமலைஸ் ஆகும், அந்த தேங்காய் கூடி நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடச்சிடும், ஒரு கேரமலைஸ்டு டேஸ்ட்டு கிடச்சிடும். அது வரைக்கும் மூடி வச்சுக்கோங்க. இடையில ஓப்பன் பண்ணி ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, எல்லா இடமும் ஒரே மாதிரி வேகிறதுக்கு. நம்ம இதில் தண்ணி எதுவுமே ஊற்றலை, நெய்யில் தான் இது வேகிறது. நேந்திரப்பழம் கூட சர்க்கரை, நெய், cashew nuts எல்லாம் சேர்த்து வேக வச்சு சாப்பிடும்போது உடம்பு சீக்கிரம் குண்டாகிறது. உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டாம், கொஞ்சம் ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னா சர்க்கரை இல்லாமல் நெய் கம்மி பண்ணி cashew nut எதுவுமே இல்லாமல் கூட இது வேக வச்சு எடுத்துக்கலாம். நெய்யில் வேக வைக்கிறதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணி வத்துற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இதோட தண்ணி எல்லாம் வற்றினதுக்கப்புறம் நான் இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் மறுபடியும் மேலே ஊற்றியிருக்கேன். இதே மாதிரி தண்ணி எல்லாம் வற்றி நல்லா ட்ரை ஆகணும். இப்போ இது கரெக்டாக இருக்குது. டீ ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம், நேந்திரப்பழத்தில் தான் இந்த மாதிரி செய்ய முடியும், வேறு எந்த பழம் எடுத்தாலும் இதே மாதிரி நல்லா வெந்து கிடைக்காது. குழந்தைங்களுக்கும் உடம்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரெகுலராக சாப்பிட முடிகிற இந்த ஒரு மோகனம் ரெசிபி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.